Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம யூடியூப்ல வந்து இப்போ நிறைய டூர் சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுலயே நானும் போகணும் அப்படிங்கறதுனால நானும் ஒரு டூர் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் என்னால ரூம் டூர் வந்து நீங்களே நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் என்னால அவ்வளவு தூரத்துக்கு காமிக்கிறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கறதுனால அதை காமிக்க முடியாது. அண்ட் ஹோம் டூர் அப்படிங்கிற போது இன்னும் நான் அவ்வளவு தூரத்துக்கு யூடியூப்ல மர்ஜ் ஆகல அண்ட் எங்க ஃபேமிலி அவ்வளவு தூரத்துக்கு உள்ள வரல அப்படிங்கறதுனால என்னால ஹோம் டூர் காமிக்க முடியாது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள நான் டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். வித்அவுட் ஃபர்தர் அடு இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பொம்மையெல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பொம்மை இருக்குது. இங்கே அடுக்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மேலே லாஃப்ட்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். ஏன்னா சும்மா ஒரு டிசைனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வைக்கணும் இடம் இல்லை. சும்மா கீழே போட்டிருந்தோன்னா குப்பையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் போஸ் வச்சுருக்கேன். ஏன்னா ஹேர் போஸ் வந்து எங்கே வைக்கணும்னு தெரியாது. நான் எப்போயுமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுனால இப்படி சைடில் வந்து அப்படி ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னா ஈஸியாக எடுத்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அங்கே ஒரு லைட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைட்டு வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கல. அதனால என்னால் போட்டு காமிக்க முடியல. ஷோலாம் போடும்போது அழகாக அந்த லைட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் பார்த்தேன். பட் லைட் இல்லை, ஏன்னா நான் கனெக்ஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லோரும் பொதுவாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஒரு கப்போர்டு வச்சு அப்புறம் கீழே வந்து ஒரு கப்போர்ட் அகெயின் ஒரு ட்ரார் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டூல். ஆனால் நான் இந்த ஸ்டூல் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் உட்காந்தே போட போகிறதில்ல. நான் அவ்வளோ தூரத்துக்கு மேக்கப் போட மாட்டேன். ஸோ அதனால் உட்காந்து பெருசாக போடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து டெடி உட்கார்றதுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த டெடியை நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க. என்னோடய பேக்ரவுண்டில் ஃபுல்லாக அந்த டெடி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹேங்கர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோடய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள இருக்கும். லைக் ஸ்ட்ரைட்னர், அப்புறம் ஸோ ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் க்ளூ கன் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேறு எங்கேயும் வைக்க முடியாதா, அதனால் தைக்கிறது தான் தைக்கிறோம், அழகாக அப்படி ஒன்று தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று தைச்சிது. அண்ட் பக்கத்துலேயே எனக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இது பக்கத்துலேயே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கிட்டோம். அண்ட் இங்கே தான் நான் ஆணி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் ஆணி அடிக்கிறவங்க வந்துட்டு இந்த வயர் எங்கே போகும் தெரியாது. ஸோ அதனால் நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது எங்கே மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சைடில் மாட்டினோன்னா இந்த பக்கம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த பக்கம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் இந்த சைடில் மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த இது. நான் அடிக்கடி இதை எடுத்து கீழே போட்டுகிட்டே இருப்பேன். சில வீடியோஸில் போட மறந்துடுவேன். அது அப்படியே அசிங்கமாக பின்னாடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சைடில் வந்து ஒரு ஹூக் வச்சுருக்கேன். ஏன்னா இது நான் முன்னாடியே வச்சுருக்கேன் என்னோடய காலேஜ் ஐடி கார்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. பட் இப்போ வந்து மாஸ்க் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் இது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய மாஸ்கில் கொஞ்சம் தான் அதில் இருக்குது. மிச்சம் வந்து இங்கே வச்சுருப்பேன். இதுக்கும் மிச்சம் வந்து சிலது ஹாலில் குப்பையாக கிடக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீப்போட ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் தலைவலி தைலம். அது எதுக்கு இருக்குன்னே தெரியல, வெட்டி இருக்குது, காலையில் போயிடுச்சு. ஸோ 2 சைடு வழியாக அந்த உங்களுக்கு தெரியுதா கீழே எவ்வளோ டர்ட் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அந்த டர்ட் எல்லாம் எல்லா சைடு வழியாக வரும். 2 சைடும் க்ளீன் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம சோப் போட்டு தைக்கும்போது இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். அதனால் ப்ரஷ் பக்கத்தில் இதையும் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே என்னோடய இயர்ரிங் ஸ்டாண்டு. இது வந்து சும்மா கிளிப்ஸு, ஊக்கு அப்படிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா டக்குனு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தேவையானது மட்டும் இதுக்குள்ளே கிடக்கும். சில நேரம் ரப்பர் பேண்ட்ஸ் கூட கிடைக்கும்.
பட் இதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய இயரிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்கன் ஆயில் இல்லை, இது வேறு ஏதோ ஆயில் அண்ணா இதுக்கும் எடுத்து வச்சுருக்கான். இது வீட்டில் காய்ச்சின ஒரு தேங்காய் எண்ணெய். அடுத்து என்னோடய மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த சைடு இந்த ரேக் ஃபுல்லாக இருக்கிறதுலாம் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இப்படி வெளியவே இருக்கும். அண்ட் எங்கள் அம்மா அண்ணா யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் வெளியே வச்சுப்பேன். ஏன்னா அவங்க உள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னா கசகசன்னு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அதனால் இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு. பட் இது வந்து மேக்னிஃபையர் கிளாஸ். ஒரு சைடு வந்துட்டு அழகாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு ஜூமாக தெரியும். ஸோ அப்பப்போ ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னா இது யூஸ் ஆகும் எனக்கு. என்னோடய டேபிளில் வச்சு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற போது. ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ராவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ். பட் நான் மட்டுமே யூஸ் பண்ணுற பொருள்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த பென்சில் அந்த மாதிரி நீளமாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இதுக்குள்ளே கிடக்கும். என்னோடய லிப்ஸ்டிக்கு, சாந்து பொட்டு, லிப் க்ளாஸு, என்னோடய லிப் பாம், கான்டோர் ஸ்டிக். தென் நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் இருக்கும். அண்ட் காம்பேக்ட் பவுடர் கீழே வந்துட்டு கான்டோர் பவுடர் இருக்கும். தென் க்ரீம், ஸ்பஞ்சஸ். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது காலியாக போச்சு அப்படின்னா அது தூர போட மாட்டேன். அது இப்படி சேர்த்து வச்சுருப்பேன். ஏன்னு எனக்கு தெரியாது. பட் எப்போயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்சில்ஸ்லாம் கூட அது காஜல் பென்சில்ஸ். ஸோ அந்த பென்சில்ஸுமே காலியாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதுவும் லிப் பாம், இதுவும் காலியாக போச்சு. பட் இருந்தாலும் வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் நான் வீட்டில் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா, வீட்டிலே லிப் பாம்லாம் செய்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இருக்க கபோர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணாத பொருள் தான் இருக்கும். ஆனால் இது மட்டும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது காட்டன் பால்ஸ், அதனால் இது இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஃபுல்லாக என்னோடய வாட்சஸாக இருக்கும். நிறைய வாட்சஸ் இருக்கும். ஏன் எத்தனை வாட்ச் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே ஓடாது, அதுதான் மேட்ரு. எல்லாமே வந்துட்டு சும்மா ஷோக்கு மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வாட்ச் தான். எனக்கு சின்ன பிள்ளையில் வந்துட்டு கலராக இப்படி வாட்ச் போடுறது பிடிக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வாட்ச் போடுவேன் நான். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா கலரில் வாட்ச் வாங்கி வச்சுருப்பேன். அதுவும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஒரு 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறையா வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் அழகாக இருக்கும். வாட்ச் ஓடலைனாலும் பரவாயில்ல, சும்மா நம்ம வந்து ப்ரேஸ்லெட்டாக கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறையா வாட்ச் வாங்கி வச்சுருப்பேன். பட் இப்போ நான் எதையுமே போடுறதில்ல, அதை அப்படியே தூரம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆதி காலத்தில் வாங்கின மேக்கப் செட்டு. அதுக்கப்புறம் இது மெனிக்கியர் கிட்டு. அண்ட் இதுக்குள்ளே ஃபுல்லாக என்னோடய பேங்கிள்ஸ் இருக்கும். இவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பேங்கிள்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கண்ணாடி வளையல், அந்த நிறையா வளைகாப்புக்கெலாம் போனால் கண்ணாடி வளையல்லாம் தருவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மாவோட க்ளவுஸு, ஹேர் டை போடுறதுக்காக க்ளவுஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த க்ளவுஸு அதில் மேலேயும் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கிறதெல்லாம் கீழே வச்சுருக்காங்க. அடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி இது கீழே தான் விழுந்துருச்சு. இதெல்லாம் ஸ்பஞ்சஸ், எக்ஸ்ட்ராவாக வேணுங்கிற ஸ்பஞ்சஸ்லாம் இருக்குது. பியூட்டி பிளெண்டர் அதனால சொல்லிக்கலாம். அண்ட் இந்த டப்பாக்குள்ளே என்னோடய செயின்லாம் இருக்கும். மேலே வந்து தேவையான செயின்ஸ்லாம் இருக்கும். கீழே வந்து ரொம்ப பெருசாக அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் செயின் இருக்கும். பெரிய பெரிய செயின். ஆனால் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இங்கே வந்து இது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நானே எனக்கு சூட்டிக்கிட்ட மகுடம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் எதுக்காவது யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். இது வந்து ஹேர் கர்ல் பண்ணுறதுக்குரிய இது. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து இது வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. ஃபேக் நெயில்ஸ்.
ஸோ that's it. இதுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான். எனக்கு ஹேர் போ யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கலர் கலராக ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன் அழகாக இருந்துச்சு அப்படின்னா. சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப குட்டி பிள்ளை மாதிரி வாங்கி வைக்க மாட்டேன், பட் ஏதாவது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பேன். போடணும் அதெல்லாம். லாக்டவுனால் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கபோர்ட் திறந்து பார்த்துடலாம். கபோர்ட்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கபோர்ட் திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி 4 டிவிஷன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நிறையா ட்ரே வச்சு தான் இருக்கும். ஏன்னா அதுலேயே எனக்கு டிவிஷன் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரே வச்சுருப்பேன். அப்போ நான் தானே இதுக்குள்ளேனா இது இருக்கும், அதுக்குள்ளேனா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து ஆப்வியஸ்லி வச்சுருக்கு. அண்ட் அந்த பவுட்ரு வந்து எப்போயாவது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிப்போம். அதனால் அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ வேர்க்கூர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது, இல்லை ஏதோ ஒரு ரேஷஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் பவுட்ரு வேணுமேன்றதுக்காக ஒரு வீட்டுக்கு ஒரு பவுட்ரு, அதனால் அந்த பவுட்ரு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய நைட் கிட்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, என்னோடய ஸ்கின் கேர் எல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீரம் இருக்குது, கிளென்சர் இருக்குது, ப்ரைமர் இருக்குது. அடுத்து இது எசென்ஷியல் ஆயில், இது வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன், இது ஹேர் ஜெல் இருக்குங்க, இது ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டர் டோனர், அண்ட் தென் மாய்ஸ்சரைசர். ஸோ இது ஃபுல்லாகவே என்னோடய ஸ்கின் கேர். அதனால் அப்படியே ஒரு கிட்டாகவே ஒரு ட்ரேயில் போட்டு அப்படியே வச்சுக்கிறது. வேணும்னா இந்த ட்ரேயை மட்டும் எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஒன்று தனித்தனியாக இருந்துச்சுன்னா இடமும் பத்தாது அப்படின்றதுனால இப்படி வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அங்கே கீழே வந்து நிறையா க்ளவுஸ் இருந்துச்சு இல்லையா, அதோட கொஞ்சம் மட்டும் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக இருக்க ஊக்கு, அப்புறம் ஹேர் பின்ஸ் அதெல்லாம் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. இந்த டப்பாவில் போட்டிருக்க மிச்சம் எல்லாம் இதில் இருக்கும். தேவை மட்டும் இதில் வச்சுப்போம். நிறைய இருக்குது, நம்ம புதுசு ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த டப்பாக்குள்ள போட்டுச்சுப்போம். அதனால தான் அந்த டப்பா ஒரு மாதிரி ஒளிஞ்சிட்ருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது முல்தானி மட்டி. அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான். என்ன ஃபேஸ் பேக்? ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப். இது வந்து மில்கோடு சேர்த்து நம்ம வந்து போட்டோன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஸ்கின் கேர் அப்படிங்கிறனால பாடி ஃபுல்லாகவுமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். பாடி கேரும் போட்டுருக்காங்க, ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணி காலியாக போன டப்பாஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. நான் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன், ஆனால் அம்மா வந்து இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம் ஆயில். ஸோ அதனால் நிறைய கலர் கலராக வச்சுப்பாங்க, நிறைய ஃப்ளேவர். இதுவுமே அதே போல் தான் ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்மெல்லாக இருக்கும். பட் எனக்கு எந்த ஸ்மெல்லும் பிடிக்காது, எனக்கு என்னோடய பர்ஃப்யூம் மட்டும்தான் பிடிக்கும். இந்த டப்பா வந்து சந்தனமும் விபூதியும் இருக்கிற டப்பா. சும்மா நம்ம இப்போதைக்கு எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் நீங்கள் வச்சுருப்பேன் ட்ரெஸ்ஸிங் டேபிளில். மற்றதெல்லாம் சாமி ரூமில் தான் இருக்கும். இது வந்து சாந்து போட்டு, ஆனால் எல்லாமே கட்டி ஆயிடுச்சு. எனக்கு தேவை அப்படிங்கிறபோது இது வந்து தனியாக இருக்காது. அண்ட் தென் இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு செயினாக தான் இருக்கும். நான் ரொம்ப அப்பப்போ யூஸ் பண்ணுற செயின் அந்த மாதிரி இருக்கும். சில்வர் செயின் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி செயின், ஜீனுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க செயின்லாம் இருக்கும். இதிலலாம் குட்டி குட்டி கிளிப் இருக்கும், கேட்ச் கிளிப்பு, குட்டி கேட்ச் கிளிப்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப நாளாக போடாதனால அதுவும் ஓடாமல் போயிடுச்சு. அண்ட் இதுவும் வந்து ஒரு வேஸ்ட் டப்பா தான். நான் சொன்னேன்ல எனக்கு டப்பா வந்து தூரப்பட பிடிக்காது அப்படிங்கிறதுனால எல்லா டப்பாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இது எங்கே வைக்கன்னு தெரியாதனால இப்படி சைட்டை சொல்லி வச்சுருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணாதனால வேறு அது சும்மா அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு தெரியும், ஐ ஷேடோ பேலட், அடுத்து கான்டோர் பேலட் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து கிளிசரின் இருக்கும். இதுவுமே மேலே இருக்க வேண்டியது தான், பட் அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுனால கீழே வந்துருச்சு. இது சீரம், ஹேர் சீரம். அண்ட் தென் இதுக்குள்ளே ஃபுல்லாக பேண்டாக இருக்கும், ஹேர் பேண்ட்ஸாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக பனானா கிளிப்ஸாக இருக்கும். எனக்கு பனானா கிளிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை நிறைய யூஸ் பண்ணுவேன்.
அதனால் கலர் கலராக வச்சுருப்பேன். ஆன்டிக் பெரிய கேட்ச் கிளிப்பும் இருக்கும். ஏன்னா இதுதான் அழகாக செட்டாக இருக்குது அப்படிங்கிறனால கேட்ச் கிளிப்ஸும் பனானா கிளிப்ஸும் இருக்கும். அப்புறம் இதுக்கு நடுவில் குட்டியாக ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்குங்களா, இது வந்து பழைய டப்பா, வேஸ்ட்டு டப்பா, தூரப்படம் வச்சுருக்கேன். வைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் எலாஸ்டிக் போடாமல் வச்சுருக்கேன். மாஸ்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போட்டேன்னா காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து டெய்லி பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு அப்போவாது அறிவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் எனக்கு அறிவு வராது, ஸ்டிச்சும் பண்ண மாட்டேன். ரொம்ப நாளாக இது அப்படியே கிடக்கு. இது வந்து நாமக்கட்டி ஏதாவது பிம்பிள் ஏதாவது வருது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. எனக்கு என்னமோ இது போட்டோன்னா என்னோடய பிம்பிள்ஸ்லாம் போகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும், அதனால நான் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அம்மாவோட கிளிப்பு. நான் இந்த கிளிப்பை ஒரு நாள் யூஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான். நானும் எங்கள் அம்மா மாதிரி தானே, இல்லை எங்கள் அம்மாவும் என்ன மாதிரி தானே, எல்லாம் ஒன்று தான். ஸோ அவங்களும் இந்த மாதிரி கலர் கலராக வச்சுருப்பாங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கிளிப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு அவங்க பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒரே கிளிப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் கலர் இப்படி சைடில் ஒதுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அண்ட் இது வந்து ப்ளக்கர், ட்வீசர் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பொட்டு. ஆனால் இந்த இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் இதை யூஸே பண்ண மாட்டேன், பட் அது அங்கே இருக்குது. ஸோ தேட்ஸ் இட் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே. சும்மா தேவையானது மட்டும் அப்படி இப்படியே ஆர்கனைஸ் பண்ணி அப்படி வச்சுருக்கேன். சைட்லலாம் வந்துட்டு என்னோடய பேட்டர்ன் ஷீட் கிடக்கும். ஆனால் நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுத்தம் பண்ணி இந்த பக்கம் குப்பை போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஃபேன் போடாமல் டூர் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப வேர்க்குது. என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போச்சு. ஸோ எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நமக்கு மறந்துடாதீங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.